வணக்கம். இன்று 2025 ஆண்டு மாசி மாதம் 1ஆம் நாள் வியாழக்கிழமை. சன்ரைஸ் சூரியோதய ஒலிபரப்பின் ஜெர்மனிய செய்திகள் வாசித்து வழங்குபவர் குணவிஜயா சுரேந்திரன். ஜெர்மன் அரசாங்கம் மேலும் 6 மாதங்களுக்கு எல்லை கண்காணிப்பை நீடித்துள்ளது. ஜெர்மனியின் வெளியேறும் அரசாங்கம் ஒழுங்கற்ற குடியேற்றத்தை தடுக்கும் முயற்சியில் எல்லை சோதனைகளை மேலும் 6 மாதங்களுக்கு நீடித்துள்ளது. செப்டம்பர் 15 வரை நீடிக்கும் இந்த நடவடிக்கையை யூரோப்பிய ஆணைய திட்டம் அறிவித்துள்ளதாக ஜெர்மன் சான்சலர் ஓலாஃப் சோல்ஸ் தெரிவித்துள்ளார். இந்த எல்லை கண்காணிப்பு நடவடிக்கைகளின் மூலம் ஜெர்மனி இதுவரை 47,000 பேரை திருப்பி அனுப்பியுள்ளது. ஆஸ்திரேலியா, போலந்து, செக் குடியரசு, சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ், லக்சம்பர்க், நெதர்லாந்து, பெல்ஜியம், டென்மார்க் எல்லைகளின் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த நடவடிக்கைகளின் மூலம் புகலிட கோரிக்கையாளர்கள் எண்ணிக்கை 1/3 பங்கு குறைந்துள்ளது. 1900 பேருக்கு மேல் கடத்தல் குற்றச்சாட்டு காரணமாக கைது செய்யப்பட்டுள்ளனர். எதிர்க்கட்சி தலைவர் ஃப்ரிட்ரிஷ் மேர்ஸ் எல்லை கண்காணிப்பை நிரந்தரமாக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். எனது முதல் நாளிலேயே எல்லை பாதுகாப்பு முறைகள் தீவிரப்படுத்துவேன் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முனிச்சில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒருவர் காரை ஓட்டிச் சென்றார். பிரதம மந்திரி சோடரின் கூற்றுப்படி 20க்கும் மேற்பட்டவர்களை காயப்படுத்திய தாக்குதல் ஒருவேளை தாக்குதலாக இருக்கலாம். குற்றவாளி ஆப்கானிஸ்தானில் இருந்து வந்த புகலிட கோரிக்கையாளர். பவேரியாவின் பிரதம மந்திரி மார்கஸ் சோடர் முனிச்சில் மக்கள் கூட்டத்திற்குள் கார் ஓட்டிய சம்பவம் ஒரு தாக்குதல் என்று கருதுகின்றார். இது அநேகமாக ஒரு தாக்குதல் என்று சோடர் சம்பவ இடத்தில் ஒரு ஆரம்ப அறிக்கையில் கூறினார். 28 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களில் சிலரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்தனர். காரை ஓட்டிச் சென்றவர் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த 24 வயதுடைய புகலிட கோரிக்கையாளர். பவேரியா உள்துறை மந்திரி ஜோக்சிம் ஹெர்மன் படி அவர் புகலிட விண்ணப்பம் அநேகமாக நிராகரிக்கப்பட்டது. அதே சமயம் அவரை தற்போது நாடு கடத்த முடியாதென்றும் அதனால் அவர் தொடர்ந்து நம் நாட்டில் தங்க அனுமதிக்கப்படுகின்றார் என்றும் தீர்மானிக்கப்பட்டது. அந்த நபர் போதைப்பொருள் சட்டத்தை மீறுதல் மற்றும் கடையில் திருடுதல் மூலம் காவல்துறைக்கு தெரிந்தவர். இருப்பினும் ART பயங்கரவாத நிபுணர் மிகேல் ஹெர்சன்பெர்கின் கூற்றுப்படி அவர் ஒரு தீவிரவாதியாக பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு முன்னர் அறியப்படவில்லை. பவேரியாவின் மத்திய அரசு வக்கீல் ஜெனரல் அலுவலகத்தின் தீவிரவாதம் மற்றும் பயங்கரவாதம் விசாரணையை எடுத்துக்கொண்டது. இந்த வார இறுதியில் ஜெர்மனி முழுவதும் 100,000கணக்கான மக்கள் வலதுசாரி தீவிரவாதத்திற்கு எதிராகவும் பன்முகத்தன்மைக்காகவும் ஆர்ப்பாட்டம் செய்தனர். முனிச்சில் உள்ள தெரேசியன் வீசில் மட்டும் சுமார் 2,50,000 பேர் கூடினர். வலதுசாரி தீவிரவாதத்திற்கு எதிராகவும் AfD உடனான ஒத்துழைப்புக்கு எதிராகவும் பல ஜெர்மன் நகரங்களில் மீண்டும் பேரணிகள் நடந்தன. முனிச்சில் ஜனநாயகத்திற்கு நீங்கள் தேவை என்ற முழக்கத்தின் கீழ் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போலீஸ் தகவலின்படி சுமார் 2,50,000 பேர் ஒன்று கூடினர். அமைப்பாளர்கள் 3,20,000க்கும் அதிகமானோர் பேசினர். BR தகவலின்படி நிகழ்வு எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் முடிந்துள்ளது. முனிச் கோலஃபுல்லின் முயற்சியின் அமைப்பாளர்கள் கூட்டாட்சி தேர்தலுக்கு முன்பாக பன்முகத்தன்மை, மனித கண்ணியம், ஒற்றுமை மற்றும் ஜனநாயகத்திற்கான சக்தி வாய்ந்த சமிக்கையை அனுப்ப விரும்புவதாக விளக்கினர். வெறுப்பு, ஒதுக்குதல் மற்றும் வலதுசாரி தீவிரவாத குழுக்கள் நமது ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தலாக மாறி வருகின்றன என்று அவர்கள் எச்சரித்துள்ளனர். இத்துடன் இன்றைய ஜெர்மன் செய்திகள் நிறைவு காண்கின்றது. மீண்டும் மற்றொரு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.